வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது சத்யசாயின் பெருமைகளே. நான் உணர்ந்தவற்றை உண்மையை பேசுகிறேன். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு முன் என் நண்பர் ஒருவர் ஒரு திருமணத்தில் பார்த்தபோது அவர் சத்யசாயின் மகிமைகளை பற்றி என்னிடம் கூறினார். எனக்கு அப்போதெல்லாம் பெரிய அளவு நம்பிக்கை இல்லை. ஏனெனில் மனிதனை மனிதன் வணங்குவதை நான் ஏற்பதில்லை. நான் அவரிடம் கூறினேன், நீங்கள் படித்தவர்தானே, இதையெல்லாம் நம்புகிறீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவர் கூறிய ஒரு விஷயம், நானும் இவற்றை நம்பவில்லை, ஆனால் சில சம்பவங்களுக்கு பிறகு இதை நம்புகிறேன் என்று ஒரு சம்பவத்தை சொன்னார். அவர் தன் நண்பனுடைய திருமணத்திற்கு சென்றபோது தன்னுடைய 5 பவுன் பிரேஸ்லெட் தொலைந்து விட்டது. இவர்களும் அதை பார்க்காமல் வெகு தூரம் வந்துவிட்டனர். அதன் பின்னர் தான் அவர் கவனித்திருக்கிறார் தன் கையில் பிரேஸ்லெட் இல்லை என்பதை. இங்கே தங்கத்திற்கு பெரிய மதிப்பில்லை என்றாலும் அது தனக்கு ஒரு கல்யாண பரிசாக தன் மனைவி முதலாக அளித்தது. அதனால் அவர் சென்டிமெண்டலாக அந்த நகையை பார்த்தார். அது தொலைந்து விட்டது. மண்டபம் இந்த நேரம் எல்லோரும் காலி செய்து சென்றிருப்பார்கள். எங்கு சென்று தேடுவது, அவ்வளவு கூட்டங்கள் இருந்த இடத்தில் என்று அவருக்கு தெரியவில்லை. இருந்தாலும் அவர் நண்பர் சொன்னதால் அந்த நகை திரும்ப கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை அது கிடைத்துவிட்டால் நான் அவர் சொன்னதை நிச்சயமாக நம்புவேன் என்று நினைத்து கொண்டு மீண்டும் அந்த திருமண மண்டபத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அங்கே எல்லோரும் சென்று விட்டனர். மண்டபமே காலியாக இருந்தது. இவர்கள் முடிந்த அளவு தேடிக்கொண்டு இருந்திருக்கின்றனர். அப்போது ஒருவர், சார் என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்க, இல்லை, என்னுடைய நகை தொலைந்து விட்டது, அது திரும்பவும் கிடைக்க வாய்ப்பே கிடையாது, இருந்தாலும் தேடி பார்க்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போது அந்த நபர், இது உங்களுடையதா என்று பாருங்கள் என்று ஒரு பிரேஸ்லெட்டை கையில் வைத்து கொண்டிருந்தார். சார், இதுதான் உங்களுடையதா? நான் பெங்களூருக்கு செல்ல வேண்டும். நிச்சயமாக இதை தொலைத்தவர்கள் திரும்பி வருவார்கள் என்று நினைத்தேன். அதனால் காத்திருந்தேன். இந்தாருங்கள் என்று என்னிடம் கொடுத்தார். எனக்கு அவரை பார்த்தால் மனிதராய் தெரியவில்லை, கடவுளாக தெரிந்தார். அதுவும் அவர் சொன்ன இடம் கர்நாடகா. எத்தனை பொருத்தம்! என்னால் நம்ப முடியவில்லை. என்றாலும் மிகவும் மனமகிழ்வுடன் திரும்பினேன். அந்த நிகழ்வுக்கு பின் ஒருவேளை எதேச்சாக நடந்திருக்கலாம் என்று நான் பெரிய அளவுக்கு அதை பற்றி யோசிக்கவில்லை. ஆனால் அடுத்தடுத்து இது போன்ற இக்கட்டான சமயங்களில் எல்லாம் நான் பாபாவை நினைத்தபோது அப்படி ஒரு மிராக்கிள் நடந்தது. அதனால்தான் நான் இப்போது நம்புகிறேன் என்று கூறினார். நான் சிரித்துக்கொண்டே, ஏதோ ஒன்று எதேச்சியாக நடந்த நிகழ்வுகளை வைத்து நீங்கள் இப்படி நம்பிக்கை வைக்க வேண்டாம் என்று கூறி சிரித்துவிட்டு வந்துவிட்டேன். அப்போது அவர் கூறிய ஒரு விஷயம், இல்லை மேடம், ஒரு நாள் நீங்கள் நம்புவீங்க, அன்னைக்கு கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுவீங்க என்று கூறினார். பரவாயில்லை, பார்க்கலாம் என்று கூறிவிட்டு நான் வந்துவிட்டேன். அது நடந்து பல வருடங்கள் ஓடிவிட்டது. ஒரு நாள் மாஸ்டர் செக்கப்பிற்காக ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு சென்றிருந்தேன். அங்கு எனக்கு பிரஸ்ட் கேன்சர் என்ற முடிவினை கூறினார்கள். அதுவும் 4வது ஸ்டேஜை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, விரைந்து வந்து அட்மிட் ஆகுங்கள் என்று கூறினார்கள். என் வீட்டில் எல்லோரும் அழ ஆரம்பித்து விட்டார்கள். எனது சகோதரர் லண்டனில் இருந்தார். அவரும் ஒரு மருத்துவர் தான். அதனால் அவரிடம் ஃபோன் பண்ணி இதனை கூறினேன். நீ அந்த ரிப்போர்ட்டை எனக்கு அனுப்பி வை, நான் பார்க்கிறேன் என்று கூறினார். நாங்கள் அனுப்பி வைத்தோம். அங்கும் அப்படிதான் முடிவானது. அப்போது எனது சகோதரர் கூறினார், நான் இந்தியா வந்து விடுகிறேன், அதன் பிறகு ஹாஸ்பிட்டல் செல்லலாம் என்று கூறினார். அவருக்கு விடுமுறை கிடைக்க கிட்டத்தட்ட 2 மாதம் சென்றுவிட்டது. எல்லோரும் எங்கள் வீட்டில் உடனே அட்மிட் ஆகிவிடு என்று கூறினார்கள். டாக்டரும் ஃபோன் செய்து விரைவில் வாருங்கள், இல்லை என்றால் உங்களின் உயிருக்கு ஆபத்து வரும் என்று கூறினார். எப்படியும் சாகப் போகிறோம், எப்போது போனால் என்ன என்பது போல் நான் இருந்து விட்டேன். எனது சகோதரர் வந்துவிட்டார். மறுநாள் கோபயாப்சி எடுப்பதற்காக வர சொல்லியிருந்தார்கள்.
இது எதற்கு என்றால், வந்திருக்கும் கேன்சர் என்ன டைப் ஆஃப் கேன்சர்? சில கேன்சர்கள் ஏதோ பார்த்த அளவிலேயே இருக்கும். சில வகை மெதுவாக வளரும், சில வகையோ மிகவும் வேகமாக வளர்ந்துவிடும். இதில் எந்த வகை என்பதை பார்ப்பதற்கு தான் கோபயாப்சி. அன்று இரவு நான் படுத்துக்கொண்டு டிவி பார்த்து கொண்டிருந்தேன். எனக்கு டிவி பார்க்கும் பழக்கமே கிடையாது. ஆனால் மறுநாள் ஹாஸ்பிட்டலுடைய டென்ஷன் இருந்தபடியால் நான் கவனித்து கொண்டு படுத்திருந்தேன். அப்போது காஃபி வித் அனு என்ற நிகழ்ச்சியில் அஞ்சலி தேவியும் ராஜசுலோச்சனாவும் பேசிக்கொண்டிருந்தனர். அதனை பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. நீங்கள் புட்டபர்த்தி சாய்பாபாவின் பக்தையாமே என்று கேட்டார்கள். அஞ்சலி தேவி ஆமாம் என்று கூறினார். அதை பற்றி சிறு விவாதம் நடந்தது. எனக்கோ திடீரென்று என் நண்பர் கூறியது நினைவிற்கு வந்து, நான் நினைத்தேன், நாளை செல்லும் அந்த கோபயாப்சி கடவுள் புண்ணியத்தில் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லாமல் இருக்க வேண்டும். அது மெதுவாக வரக்கூடிய ஒரு கேன்சராக இருக்க வேண்டும். மிகவும் பயங்கரமாக இருந்துவிடக்கூடாது என்று நினைத்து கொண்டு என் நண்பர் சொன்ன அந்த விஷயத்தை நினைத்து, ஒருவேளை நாளை இது அதிகம் பிரச்சனை கொடுக்காத ஒரு கேன்சர் தான் என்று சொல்லிவிட்டால் எனக்கு எவ்வளவு நிம்மதியாக இருக்கும். அப்படி இருந்தால் எனக்குமே நம்பிக்கை ஏற்படும் என்று நான் பாபாவிடம் சொல்லிவிட்டு தூங்கிவிட்டேன். மறுநாள் சென்றோம். 1 மணி நேரம் அந்த டெஸ்ட் நடந்தது. எனது சகோதரர் அந்த டாக்டரிடம், நீங்கள் இப்போது செய்யும் பரிசோதனை முழு விவரங்களையும் என்னிடம் கொடுத்து விடுங்கள், நாங்கள் லண்டன் சென்று பார்த்து கொள்கிறோம் என்று கூறினார். அது மட்டுமல்லாது, என்னை பரிசோதனை செய்த டாக்டர் எனது சகோதரின் ஸ்டூடெண்ட். அதனால் அவர் ஓகே டாக்டர், நான் எல்லாவற்றையும் கொடுக்கிறேன் என்று கூறினார். நாங்கள் வீட்டிற்கு வந்துவிட்டோம். மாலை 5 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்து ஃபோன் வந்தது. சாரி டாக்டர், இது கேன்சர் இல்லை, ஒரு கொழுப்பு கட்டிதான். அதனால் இதில் பயப்பட எதுவும் இல்லை என்று கூறினார்கள். நான் என்ன நினைத்தேன், இது அதிக ஆபத்து இல்லாதவர் இருந்தால் போதும் என்று நினைத்தேன். ஆனால் எனக்கு ஒன்றுமே இல்லை என்ற ரிசல்ட் வரும்போது நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. மிகவும் சந்தோஷமாக இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லோரும் அது ஏதோ ஒரு தீபாவளி போல கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். நான் ஓடி சென்று மனமார பாபாவிடம் நன்றி கூறினேன். அதன் பிறகு அவருடைய புகைப்படத்தை எடுத்து வைத்து பூஜை செய்ய ஆரம்பித்தேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் புட்டபர்த்தி சென்று வருகிறேன். நான் நண்பர் சொன்னது போல ஃபோன் செய்து இதனை கூறினேன். பல ஆண்டுகளில் இது எல்லோருக்கும் மறந்து போயிருந்தது. ஆனால் அதனை முதல் நாள் எனக்கு நினைவுபடுத்தி மறுநாள் தன்னை நினைக்க வைத்து ஒரு தெய்வம் வழிகாட்டியது என்றால் நிச்சயமாக இது போன்ற மிராக்கிள்களை நம்ப முடியவில்லை. அதிலிருந்து பலருக்கு நான் இந்த மகிமை கூறி, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் புட்டபர்த்திக்கு வேண்டிக் கொள்ளுங்கள், பாபா உங்களை காப்பாற்றுவார் என்று சொல்லி பலரும் பயனடைந்திருக்கிறார்கள். இது போன்ற ஒரு அதிசயங்கள் உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறது. அன்றிலிருந்து நான் பாபாவின் பக்தையாக மாறிவிட்டேன். எனது ஆசையெல்லாம் புட்டபர்த்தி பாபாவிற்கு பல கோவில்கள் கட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். மனிதனாய் பிறந்து இருந்தாலும் அவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட தெய்வ பிறவிகள் என்பதை உணவுபூர்வமாகவும் மனப்பூர்வமாகவும் நான் ஏற்றுக்கொண்டேன். என்னிடம் இருந்த பல மூட நம்பிக்கைகள் அனைத்தும் என்னை விட்டு அகன்றுவிட்டது. இவையெல்லாம் நம் வாழ்வில் நடக்கும்போது மட்டுமே நமக்கு அதன் மீது நம்பிக்கை வருகிறது. இப்போது நான் தைரியமாக கூறுவேன் எல்லோரிடமும், இது உண்மை 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 என்று. நான் முன்பே கூறியது போல், நம்பினால் அவர்களுக்கு கடவுள், இல்லாதவர்களுக்கு இல்லை, அவ்வளவுதான். தெய்வ பிறவிகள் இந்த பூமியில் பிறந்து நம்மோடு வாழ்ந்து தெய்வமாக மாறுகின்றனர். இந்த உண்மையை நான் புரிந்து கொண்ட போது எனக்கே வியப்பாக இருக்கிறது. நம்பினார் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு என்ற பாடல் நினைவு வருகிறது. நன்றியுடன் உங்களின்
அன்பு சகோதரி மாலதி பாலன்.